ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெஸி ரைட்ஸ். நான் ஒரு வீட்டுடைய கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தேன். மெட்ராஸுக்கு அவுட்டரில் கொஞ்சம் நிலம் வாங்கி லேண்டு வாங்கி அதில் அந்த பையன் வீடு கட்டியிருந்தாங்க. அந்த பையனுடைய அம்மா தான் எனக்கு ஃப்ரெண்டு. ஆனால் அந்த பையனை எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும். ஆகையினால என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் போயிருந்தேன். நல்லா பெரிய வீடு கட்டியிருக்காங்க. 3 மாடியில் கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்தில் வந்து சர்வன்ட் குவார்ட்டர்ஸ் மாதிரி ஒரு சின்ன சின்னதாக 2, 3 வீடு கட்டியிருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், இதெல்லாம் சர்வன்ட் குவார்ட்டர்ஸா அப்படின்னு. உடனே அவங்க என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஆமாம், ஆனால் அதில் ஒன்று வந்து 5 அம்மாவுக்காம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் அவனை கேட்டேன், என்னடா அம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் ஆண்டி, அதில் கீழ் வீடு வந்து 5 அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னான். 5 அம்மாங்கிறது அவன் பிறந்ததுலேருந்தே அவனை வளர்த்தவங்க. அவங்க வீட்டில் வேலைக்கு வந்து சேர்ந்துட்டு அந்த குழந்தையை அம்மா அப்பா 2 பேருமே, என் ஃப்ரெண்டும் அவங்க வீட்டுக்காரரும் வேலையில் இருந்ததுனால அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு கூட்டிகிட்டு வரப்பட்டவங்க தான் இந்த 5 அம்மா. கடைசியில் இவன் வந்து படித்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கூட அந்த அம்மா இந்த வீட்டோடையே இருந்துட்டாங்க. இவனுடைய எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரியும். அவன் சாக்ஸை காணும்னா கூட அம்மாக்கிட்ட போய் கேட்க மாட்டேன், 5 அம்மாட்ட தான் கேட்பான். அந்த அளவுக்கு அவனுக்கும் அந்த 5 அம்மாக்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. அவனை அவ்வளவு தூரம் பார்த்துக்குவாங்க. அவனுக்கு வேண்டிய அவ்வளோ விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்வாங்க. அதனால அவன் என்ன சொன்னான், எனக்காக நான் பிறந்ததுலேருந்து எனக்காக வேண்டிய அத்தனையும் செஞ்சவங்க எங்கள் அம்மா மாதிரி தான் இவங்களும். இவங்களுடைய கடைசி காலத்தில் நான் இவங்கள வேலைக்காரின்னு நினச்சி வெளியே இறக்கி விடக்கூடாது. அதை என்னால் செய்ய முடியாது. கடைசி காலத்தில் அவங்களால வேலை செய்ய முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் சாப்பாடும் ஒரு வீடும் வேணும். ஆகையினால அவங்க கடைசி வரைக்கும் என் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னான். இந்த ஜென்ரேஷனில் அது மாதிரி ஒரு மனசை நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எல்லாத்தையும் பணத்தை வச்சே ஸ்கேல் பண்ணுற ஒரு ஜென்ரேஷன் இப்போ நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது குழந்தையிலேருந்து தன்னை எடுத்து வளர்த்த ஒரு பெண்மணிக்கு ஒரு வீடு, ஒரு பாதுகாப்பு, கடைசி காலத்தில் தேவையான ஒரு லைஃப்பை கொடுக்கறதுக்கு ஒரு பையனுக்கு மனசு வந்தது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? நம்மளும் எத்தனையோ பேரை நம்ம வேலைகளுக்காக உபயோகிக்கிறோம். காசு கொடுத்ததும் அல்லது சம்பளம் கொடுத்ததும் நம்மளுடைய கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு பார்ட் நமக்காக வேலை செஞ்சுருக்கு, நம்மளோட கழிஞ்சிருக்கு. இதை நம்ம நினச்சி பார்த்தோம்னா பணத்துக்கும் மேலேயும் நம்மளோட அன்பும் கவனிப்பும் அவங்களுக்கும் தேவை, அவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளணுங்கிறத நாம் யோசிப்போம். நான் உண்மையில் இந்த பையனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த அளவுக்கு மனசு எனக்கு இல்லையே அப்படின்னு கூட நான் யோசித்தேன். கொஞ்சம் நம்மளும் யோசித்து பார்ப்போம். நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க வேலைக்கு வர்றவங்க தான். அதே சமயம் அவங்க நமக்காக நம்மளுடைய தேவைகளை செய்கிறவங்கும்போது அவங்கள நேசிக்கிறதையும் அவங்களுக்காக சில விஷயங்களை நாம் செய்கிறதையும் ஒன்றும் தப்பில்லையே. கண்டிப்பாக செய்ய முயற்சி பண்ணுவோம்.